காதலிக்கு நேரமில்லை மூவிக்கான தேர்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிட்டு மூவி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும். நெசிப்பையா படத்துக்கான ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிட்டு ட்ரெய்லர் பார்க்க நல்லா இருக்கு. எந்த படமும் பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆக போகுது. மெட்ராஸ்காரன் படத்தோட ஆடியோ என்ற ட்ரெய்லர் லான்ச் ஜனவரி 6 நடக்க போகுது. ஜனவரி 10 படம் ரிலீஸ் ஆகும். தருண மூவில இருந்து ஒரு சாங் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவி பொங்கலுக்கு தான் வரப்போகுது. கேம் சேஞ்சர் மூவில மொத்தமா 5 சாங் இருக்கான். இந்த 5 சாங்கோட பட்ஜெட்டும் மொத்தமா 75 கோடின்னு ப்ரொடியூசர் இப்ப சொல்லியிருக்காரு. ஸோ சாங்ஸுக்கான விஷுவல்ஸ் பயங்கரமா இருக்க போகுது. அருண் விஜயோட வணங்கான ப்ரீ ரிலீஸ் இவெண்ட் நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு நடக்க போகுது கோயம்புத்தூர் ப்ரோசன் மால்ல. வீரதீர சூரன் மூவில இருந்து ஒரு புது போஸ்டர் இப்ப விட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் சிங்கிள் சீக்கிரமே வரப்போகுது. அதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. விடாமுயற்சி படம் பொங்கலுக்கு வரும்னு சொல்லி இப்ப தள்ளி போயிட்டு இந்த படம் ஜனவரி லாஸ்ட் வீக் வர வாய்ப்பு இருக்குன்னு இப்போ நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஜனவரி லாஸ்ட் வீக் படத்தை கொண்டு வர இப்போதைக்கு முயற்சி பண்றாங்க. அது என்ன ஆகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். படம் வருதால திரும்பி போஸ்ட்போன் ஆகுதானே. சூர்யாவோட சூர்யா 45 மூவிக்கான ஷூட்டிங்க்கு இப்ப பிரேக் விட்டுருக்காங்க. அடுத்து பொங்கலுக்கு அப்புறம் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும். நான் இதை ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இப்போ என்ன அப்டேட்னா இந்த மூவில ஆர்ஜே பாலாஜி நடிக்கிறாரு. அவருக்கு இந்த மூவில நெகட்டிவ் ஷேட்னு நியூஸ் வந்திருக்கு. மெயின் வில்லன் அவரானு தெரியல. ஆனா அவருக்கு நெகட்டிவ் ஷேடு மூவில மெயின் வில்லன் அவரா இருக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் தானே டைரக்டர். அவருக்கான ரோலை ஸ்ட்ராங்கா எழுதிருக்க வாய்ப்பு இருக்கு. என்ன ஆகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ரெட்ரோ படம் மார்ச்ல வர வாய்ப்பு இருக்கா? SK23யோட டைட்டில் டீசர் எப்ப வர வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிருக்காரு. இன்னும் அது கன்ஃபார்ம் ஆகல. ஆனா பிப்ரவரிக்குள்ள வரும்னு எதிர்பார்க்கப்படுது. ரெட்ரோ படம் மார்ச் எண்டு இல்லனா ஏப்ரல் மே தான். சிவகார்த்திக்கு இந்த வருஷம் 2 படம் வராதான்னு கேட்டிருக்காரு. இல்ல வர வாய்ப்பு இல்ல. SK23 வந்துடும். SK25 வர வாய்ப்பு கம்மி தான். அதுக்கு நிறைய வேலை இருக்கு. சும்மா படம் எப்ப ரிலீஸ்னு கேட்டிருக்காரு. எந்த படமும் பொங்கலுக்கு வரதான் டார்கெட் பண்றாங்க. மதகஜராஜா புக்கிங்ஸ் எப்போன்னு கேட்டிருக்காரு. இன்னும் ஒரு 3 to 4 டேஸ்ல ஸ்டார்ட் ஆயிடும். மேக்ஸ் மூவிக்கு வசூல் 100 கோடின்னு ஒரு போஸ்டர் ஒன்று விட்டாங்க. அது உண்மையான கேட்டிருக்காரு. ட்ராக் ரிப்போர்ட் படி 100 கோடி வரல. அபிஷியல் ரிப்போர்ட் படி நான் தேடி பார்த்த வரைக்கும் 100 கோடிக்கு போஸ்டர் அவங்க விடல. ஸோ நீங்க பார்த்தது ஃபேன்மேடா இருக்க வாய்ப்பு இருக்கு. குட் பை டக்லியோட பிஜிஎம் ஒர்க்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. விடாமுயற்சிக்கும் ஸ்டார்ட் ஆகி போகுது. ஆனா இன்னும் முடியாம எப்படி சென்சாருக்கு போகும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. மூவில அவங்க டைலாக் சீனையும் தான் கட் பண்ண போறாங்க. ஸோ பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லாம கூட சென்சாருக்கு அனுப்பலாம். ஃபுல் பிஜிஎம் போடாம லைட்டா போட்டு. வீரதீர சூரனோட ரிலீஸ் டேட்டை கேட்டிருக்காரு. இன்னும் இதுக்கு அனௌன்ஸ் பண்ணலாம். ஆனா பொங்கலுக்கு படம் வராது. வணங்கானோட தமிழ்நாடு ரைட்ஸை யாரு வாங்கியிருக்கான்னு கேட்டிருக்காரு. அவங்க போஸ்டர்ல யாரும் மென்ஷன் பண்ணலாம். சோ ஓன் ரிலீஸ்ன்னு நினைக்கிறேன். மார்க்கோ மூவிக்கு நார்த்ல ஸ்கிரீன் கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணதா சொல்றாங்க. இது உண்மையான கேட்டிருக்காரு. இது உண்மைதான். இதை பத்தி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். படம் OTTல வர்றதுக்கு முன்னாடி HD வர்றது லீக் ஆகிதான். ஆனா எப்படின்னு எனக்கு தெரியல. புல்லட் மூவிக்கான அப்டேட்டை கேட்டிருக்காரு. ஷூட்டிங் முடிச்சிட்டாங்க. அதான் ரீசெண்டா வந்த அப்டேட். வேற அப்டேட் இனிமே வரும். சூர்யா வடிவாசலோட ஷூட்டிங்க்கு போயிட்டா வேல்பாரிக்கு போக முடியாது. ஆனா வேல்பாரிக்கான ஷூட்டிங் சீக்கிரமே ஸ்டார்ட் ஆக போகுது. சோ அப்ப வேல்பாரியில சூர்யா கன்ஃபார்ம் இல்லையான்னு கேட்டிருக்காரு. நான் நிறைய முறை சொல்லிருக்கேன். இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஆனா அன்அபிஷியலா சூர்யா விக்ரம் நடிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. ஒருவேளை 2 படத்தோட ஷூட்டிங் ஒன்னா போச்சுன்னா சூர்யா வேல்பாரியிலும் இருந்தா சூர்யா பேரலா நடிக்க வாய்ப்பு இருக்கு. இந்த மூவிக்கு அந்த மூவிக்கு மாறி இந்த மாதிரி கொஸ்டின் என்கிட்ட கேட்காதீங்க நண்பா. படத்தை எப்படி டவுன்லோட் பண்றது, வெப்சீரிஸ் எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு நான் அதெல்லாம் சொல்லக்கூடாது. எனக்கும் அது தெரியாது. இதுவும் நீங்க தான் நண்பா பாத்துக்கணும். இந்த படம்லாம் பல வருஷம் ஆச்சு. புதுசா வந்த படத்துக்கு டவுட் கேட்டீங்கன்னா பரவாயில்ல. இந்த மூவில எப்படி அந்த மூவில எப்படின்னு. ஆனா பழைய மூவிங்கிறப்போ நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும். மாதிரி 1க்கும் 2க்கு என்ன கனெக்ட்னு. சிவகார்த்தி அப்டேட் சொல்லவே மாட்டீங்களான்னு கேட்டிருக்காரு. நிறைய பேருக்கு ஏன் புரியவே மாட்டுதுன்னு தெரியல. அப்டேட் வந்தா சொல்ல போறேன். நான் ஏன் வேணும்னு சொல்லாம இருக்க போறேன். வராத அப்டேட்டை எப்படி நான் சொல்லுவேன். இதெல்லாம் ரிப்பீட்டட் கமெண்ட்ஸ். ஸோ கொஞ்சம் நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு சிலர் கரெக்டாக நோட் பண்ணிடுறீங்க. ஒரு சிலர் நோட் பண்றது இல்ல. திரும்ப அதே கமெண்ட்டை பண்றீங்க. ஸோ கொஞ்சம் நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு சாட்டர்டே ஸோ கேம் உண்டு. இது யாருன்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.